என்ன வளவண்ணா ஆளுநருடைய குறிப்பாக வைஸ் சான்சலர் மாநாடு வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக போயிருக்கு. டிப்ளமேட்டிக்னு எடுத்துக்கிறதா இல்லை அது படுதோல்லின்னு எடுக்கிறதா டெக்னிக்கலி பார்த்தா, அதாவது ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போக முடியலன்னா வேற ஆளை வீட்டில் சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறது, இல்லை ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பசங்களை அனுப்பிவிட்டு நீ போய் தலையை காட்டிட்டு மொய்யை வச்சுட்டு வான்னு அனுப்புகிற மாதிரி. மொத்தம் 41 துணைவேந்தர்கள் வரணும், 8 பேர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக மாறி இருக்கு. கவர்னர் இதை கட்டாயம் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படிங்கிறதும். அதான் கவர்னர் மாளிகை லிஸ்ட் விட்டுருக்காங்க. அவங்க அதான் அவங்க தரப்புல எப்படின்னா துணைவேந்தர்கள் வரல, பட் அந்த வீட்டில இருந்து ஒரு கணக்குக்கு ஒரு ஆள் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்துட்டாங்களா, அதனால 32 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல. நீங்க கூப்பிட்டதே துணைவேந்தர்களை மட்டும்தான், அவங்க வேற ஆள் அனுப்பி விடுறாங்கன்னா உங்களை மதிக்கலன்னு தானே எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னும். அதாவது சொந்த பந்தம் வருதோ இல்லையோ மொய் வந்து சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் வந்து வைஸ் சான்சலர் வரல அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு நியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ 41 பேரில் கிட்டத்தட்ட சன் டிவி தந்தி எல்லாம் என்ன போடுறாங்க அப்படின்னா 32 பேர் வரலை அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. 32 நீங்கள் கூப்பிட்டதே துணைவேந்தர்களை தான். ஆமாம், துணைவேந்தர்களுக்கான மாநாடு அப்படின்னும் போது துணைவேந்தர்கள் வராமல் பிரதிநிதிகளை அனுப்புவதுங்கிறது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை என்பது ஒன்று. ரெண்டாவது, அரசு பல்கலைக்கழகங்கள் கம்ப்ளீட்டாக புறக்கணித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பார்க்கணும். அதாவது யார் எங்களுக்கான நியமன அத்தாரிட்டியோ அவரை கூப்பிட்டுட்டாரு, வைஸ் சான்சலர் மாநாட்டை 16ஆம் தேதி முதலமைச்சரே போட்டுட்டாரு, பல இன்புட்ஸ் போயிருக்கு அப்படின்னும் போது இனிமேல் எங்களுக்கான அதாவது எப்படி நாங்கள் இயங்கணும் அப்படிங்கிறது அரசு சார்ந்ததாக இருக்க போகிறது அப்படின்னு ஒரு பாரதூரமான இம்பேக்டை தான் அதில் கவர்னர் ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்ணுறாரா. எங்களை பாருங்கள், 33 காலேஜஸ்லேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, நாங்கள் வந்து கூப்பிட்டதை மதித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி ஆள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே வர்றாங்க. பிரின்சிபலு, டீனு, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ வைஸ் சான்சலரு, ரெஜிஸ்டர் ஆஃப் இது எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் இருப்பார்ல அவரெல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. கண்ட்ரோலர்ஸ் எக்ஸாம் கண்ட்ரோலராக இருக்கக்கூடியவங்களை அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இதுவே நமக்கு அதே போல் ரிசர்ச் ஹெட்டாக இருக்கிறவங்க இப்படியான ஆட்களை அனுப்பியிருக்காங்க. கூப்பிட்டுட்டாங்க ஒரு மரியாதைக்கு, ஏதோ பெரிய மனுஷன் கூப்பிட்றாரு ஆள் அனுப்பி விடுவோங்கிற எண்ணத்தில் தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. அதாவது எப்படின்னா, சரி டிக்கெட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, ஊட்டிக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற அனுப்பிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா போன ஆண்டு அப்படி கிடையாது இல்லையா. இதுக்கு முன்னாடி துணைவேந்தர்கள் மாநாடு இதே கவர்னர் கூப்பிட்டுருக்காரு, அன்னைக்கு துணைவேந்தர்கள் எல்லாரும் போயிருந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூப்பிட்ட மாநாடுகளில் துணைவேந்தர்கள் போகலை அப்படிங்கும்போது வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். சூழல் நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ துணைவேந்தர்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் இருக்காருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஜட்ஜ்மெண்ட்டோட இம்பேக்ட் இருக்கணும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கவர்னர் ரொம்ப முயற்சி பண்ணார் கடந்த 3 நாட்களாக, எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப செய்விப்பதற்கு ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அறிக்கை கொடுத்தாரு, 2 பில்லுக்கு கையெழுத்து போட்டார். திடீர்னு 2 பில்லுக்கு யார் சாமி, அது எப்போ இயற்றுனது என்ன ஏதுன்னு கவர்மெண்ட்டுக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இவர் எடுத்து உடனே கையெழுத்து போட்டு அனுப்பி 2 மசோதாங்க. அதில் ஒன்று ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸினுடைய நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு மசோதா, இன்னொரு மசோதா ஒன்று. இது 2த்துக்கு கையெழுத்து போட்டுருந்தார். ஏன்னா இணக்கமாக இருக்காராமா, யாரும் வராமல் போயிட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிறதுனால அதை பண்ணியிருக்காரு. ஒன்று, நம்ம வந்து தன்கரை கூப்பிட்டோம் அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கு முதல் நாள் ஒரு அறிக்கை வந்தது இந்த 2 மசோதா. அதுக்கு அடுத்த நாள் அறிக்கை தான் எனக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தவறான உள்நோக்கம் கொண்ட எரோனியஸ் அண்ட் மிஸ்டீவியஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். தவறான உள்நோக்கம் கொண்ட வகையில் திரிக்கிறார்கள் அப்படின்லாம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நாள் 2 மசோதா சைன். அதுக்கு முன்னாடி நாள் இது வழக்கமாக நடக்கிற மாநாடு கிடையாது, மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் வராரு, நம்ம அறிவு சார்ந்த பல விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிற ரேஞ்சுக்கு அது ஒரு விரிவான அறிக்கை. அதில் நீங்கள் குறிப்பிடலை முதலமைச்சர் கூட சண்டைனோ இல்லை எல்லோரும் வரணும் ப்ராப்பராக அதை நம்ம ரிசீவ் பண்ணி அதை நம்ம கண்டக்ட் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் அதில் பேசியிருந்தீங்க. இந்த இவ்வளவும் செஞ்சு அத்தனையும் வீணா போச்சே கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஊட்டிக்கு தனியாக அந்த தனியாக தான் போகணும் போகிறதுக்கு அப்படின்னு மணிவண்ணனுடைய எடுத்த சோஷியல் மீடியா முழுக்க அவர் தான். அப்புறம் அந்த பேட்சா அப்படின்னு அதை தனியாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டில் தன்கர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அவருக்கு அங்கே வந்திருக்கிறவங்க வைஸ் சான்சலரா இல்லை வந்து கண்ட்ரோலரா இல்லை டீனான்னு தெரியாது, எல்லாரும் கோட்டு சட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கணக்கு காமிச்சிருவாங்க. எல்லாம் பாருங்கள் எல்லா யூனிவர்சிட்டிலேருந்து வந்துட்டாங்க, ஒரு 7-8லேருந்து வரல அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுவாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி 40-50 யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அங்கே நார்த்தில் கிடையாது. எந்த மாதிரிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெஸ்ட் பெங்கால் அஃப்கோர்ஸ் வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் கூடுதலாக 20+25-26 வரைக்கும் இருந்திருந்தாலும் கூட
இப்போ இந்த 40-50ங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்த்துக்க மாட்டேன், இவ்வளோ கூட்டம் இருக்கா இவ்வளவோ அப்படின்ற அளவுக்கு பார்வைக்கு இருந்திருக்கும். ஆனால் கவர்னர் மாளிகை ஸ்டாஃப்ஸை உட்கார வச்சிருப்பாங்க, எப்பா நீங்கள் அங்கே உட்காருங்கப்பா அப்படின்றாங்க. அது போக இவங்க அகாடமிஷியன்ஸ் அப்படின்னுட்டு அவரை சுற்றி ஒரு லாபி இங்கே ராஜ்பவனில் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய வலதுசாரி கல்வியாளர்கள், இவங்க டீம் எல்லாம் போய் கூட இன்னைக்கு கவர்னர் ஃபங்க்ஷன்ட்டு அங்கே இடத்த அடைச்சிட்டோம்னா, ஆக்சுவலாக இடத்த அடைச்சிட்டோம்னா நம்ம சொல்கிறோம் நேற்று நைட்டே யார் வந்தா என்னங்கிறத ரிசீவ் பண்ணிவிட்டு எவ்வளோ கவுண்ட்டுங்கிறது அது மாதிரி சேரை குறைச்சி போட்டோம்னா போடும்போதே முடிஞ்சு போயிருக்கும். அங்கங்கே தனித்தனியாக அந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ரவுண்ட் டேபிள், அதுக்கு அதை சுற்றி 2-3 சேரை இப்படி தான் அப்படியே பரவலாக அதை போட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் என்ன பேச போகிறாருங்கிறத தாண்டி இந்த வரலங்கிற செய்தி தெரியாமல் இப்போ பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தான் போல அப்படின்னு அவர் நினைக்க போகிறாரு. கடைசியில் எங்கள் தலைவனை வந்துட்டாயா வாயான்னுட்டு எங்கள் தலைவரை இப்போ பாருங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சு. ஆனால் இப்போ இதில் என்ன முக்கியமான நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த மாநாடு முடிந்ததுக்கு பிறகு வராத வைஸ் சான்சலர் அந்த பல்கலைக்கழகங்கள் மீது என்ன மாதிரியான பார்வையை ரவி வைப்பார்? அவர் வந்து திருப்பி அவங்க கான்வகேஷன் நடத்தணும், அந்த வருஷம் கான்வகேஷன் இருக்கும் கண்டிப்பாக. இந்த கான்வகேஷனுக்கு திருப்பி இவங்க போய் இன்வைட் பண்ணல, வைஸ் சான்சலர் போய் வந்து ரெகுலராக கவர்னர்ஸ் இன்வைட் பண்ணல, அப்போ அங்கே என்ன உரையாடல் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த கான்வகேஷன் முடிகிற வரைக்கும் அவர் அதே பதவியில் தொடர்கிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. முதலமைச்சரே கூப்பிட்டு துணைவேந்தர் மாநாட்டை யாரை கூட்டி சம்மன் பண்ணப்போ எல்லாரும் வந்தாங்களோ அதே முதலமைச்சரை கூப்பிட்டு நடத்திட்டு போகலாம். மரியாதைக்கு ஒரு டைட்டிலார் ஹெட்டுங்கிற முறையில் அவரை நம்ம கூப்பிட்றப்ப எந்த அரச ஆணையாக இருந்தாலும் கவர்னருடைய பரிந்துரையின் பேரில் அவருடைய பெயரில் அப்படின்னு தான் வெளியிடப்படுகிறது. அரசாணைகள் அவசர அரசாணைகளே கூட அப்படி தான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அது ஒரு முறைக்கு வீட்டில் பெரியவருங்கிற கணக்கில் அவரை டைட்டிலாராக வச்சு ஒரு செரிமனியில் சொல்கிறோமே தவிர கூப்பிடுறது வராத போகிறது இதுக்கப்புறம் அவருடைய விருப்பம். பல்கலைக்கழகங்கள் அதனால் எந்த வகையிலும் பாதிக்க போவதில்லை. நீங்கள் எப்படின்னா நினச்சிட்டு போங்க, எங்களுடைய கவர்னன்ஸ் இப்போ கவர்னர் ராஜ்பவனோட சைட் இருக்குது, எடுத்து பார்த்தா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு 20 பல்கலைக்கழக பேரை போட்டிருக்கு. அதில் வைஸ் சான்சலர் வேக்கண்ட்னே அத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது, கிட்டத்தட்ட 12 யூனிவர்சிட்டி வரைக்கும் வைஸ் சான்சலர் இல்லை. நீங்கள் அதுக்கு என்ன வருத்தப்பட்டீங்க, அதுக்கு அமைச்சு போடணும்னு என்ன முயற்சி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா. இதில் அந்த விஷயமும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கவர்னர் என்ன நினச்சா என்ன, ஸ்டேட்டு கூட இருக்குது, அதனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் தான் போகும். நீங்கள் நினச்சாலும் உங்களால் என்ன பண்ணிட முடியும், டெர்மினேட் பண்ணுறீங்களா? முடியாது. பாட போகிறீங்களா? நீங்கள் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்லை டெர்மினேட்டிங் அத்தாரிட்டி இல்லைங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டினுடைய தோல்வி அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து ஒரு முக்கியமான உரையாடலாக மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனக்கு இந்த மாநாடு இதற்காக அவர் தன்கர் அவர்களை கூப்பிட போனார்ன்றதே அந்த பிளான் பிரியராக இருந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி அவர் அந்த முறை பார்க்க போன போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது பிரதமர் மோடி அவர்களோ இவரை என்கேஜ் பண்ணலை. ஏன்னா அந்த தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கவர்னர் தீர்ப்புக்கு பிறகு என்கேஜ் பண்ண அவங்க மறுத்துட்டாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இவருக்கு ஆதரவாக இல்லை தீர்ப்பை விமர்சிச்சு பிரசிடென்ட்டுக்கு எப்படி நீங்கள் டைம் போடுவீங்கன்னு தான் கேட்டார். கவர்னருக்கு எப்படின்லாம் அவர் பேசலை. அவருக்கு ஒருவேளை நாளைக்கு நம்மளும் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு அந்த ஒரு இதுலேயும் அவர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். அவர் அதை தான் கொந்தளிச்சார். இருந்தாலும் நமக்கு ஆதரவாக குரல் வந்துருச்சுன்னு அவரை பார்த்து கூப்பிட்டுருந்தாங்கன்னாலும் இந்த தோல்வியும் அவரால் இதையும் சொன்ன மாதிரி செய்ய முடியலங்கிறத உள்துறை அமைச்சகம் எப்படி பார்க்க போகிறது. இவருடைய பதவி நீட்டிப்புங்கிறது அஃப்கோர்ஸ் அவங்களுடைய கிரேஸ்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா, அது ரொம்ப இதாக இருந்தாலும் as long as president holds pleasure you will be in the postங்கிறது தான் கவர்னருக்கு. அவங்க இவர் தொடரலாம் என்று நினைக்கிற வரை நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல கை வைக்க போகிறாங்களா, அதாவது தன்னுடைய சென்ட் ஆஃபுக்கான வேலையை RN ரவி அவர்கள் இந்த மாநாட்டின் மூலமாக செய்திருக்கிறாரா? வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்குவாங்க. எப்படின்னா இப்போ வைஸ் சான்சலர் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் நம்ம கவர்னர் கூப்பிடும்போது வரல, அதாவது பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் ரவி கூப்பிடும்போது வரல அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம், மேலும் வந்து யூஜிசியில் நாம்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வரலாமா, இந்த வைஸ் சான்சலர் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டு டிஸ்மிஸலில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ரோலை உள்ளே கொண்டு வரலாமா, இப்படி ஏதாவது உட்காந்து ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ இமீடியட்டாக இருக்காது. ஏன்னா அவங்க இப்போதைக்கு காஷ்மீர் அது இதுன்னு வச்சு போயிட்டு இருக்கிறதுனால பாகிஸ்தான் இது இப்போதைக்கு ஆற போடப்படும்ங்கிறது ஒரு வகையில் ரவி வெஸ்ட் பெங்கால் குறிப்பாக பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் அவங்க துவங்குவாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களுக்கு கவர்னர் கூப்பிட்டும் துணைவேந்தர்கள் வராததை மோடி அரசாங்கம் வேறு மாதிரி தான் டீல் பண்ணும்.
அவங்களுடைய பியூரோக்ரஸி செட்டப்பை இப்போ டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய இது அப்படிங்கிறது. இதுக்கு நடுவில் செலப்ரேஷன் மோடு வேறு தமிழ்நாடு அரசின் சார்பில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு இதை வாங்கி கொடுத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறையின் சார்பில் பாராட்டு விழா அப்படின்ட்டு மே மாதம் 3ஆம் தேதி இது நேரு அரங்கம் நினைக்கிற உள்ளரங்க கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்துகிறாங்க. அப்படிங்கிறது பார்க்கும்போது இது கூடுதலாக அவங்கள ஏன்டா வெயில் நேரத்தில் வெந்நீர் கேட்குற வெறியேற்றுங்கிற மாதிரி. ரெண்டாவது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி தான் அது. வில்சன் அவர்களுடைய வாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்னும் சொல்லப்போனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு வாரமாக ஒரு 10 நாளாக பேப்பர்களில் வந்து முக்கியமாகவே வந்து இந்த தீர்ப்பு மையமாக வச்ச உரையாடல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஆக்சுவலாக இதற்கு 50 ஆண்டுகால இதுவாக வரப்போகுது உங்களுக்கு. கேஷ்வானந்த பாரதி 50ஆம் ஆண்டு. அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாகவும் இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய இது இந்திய அரசமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டம். அது இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் இந்த தீர்ப்பு பேசப்படக்கூடிய அளவுக்கான ஒரு கண்டிப்பா நூற்றாண்டை கடந்தும் அது பேசப்படக்கூடிய. இந்த தீர்ப்பை தாண்டி இவங்க ஏதாவது ஸ்கிராப் பண்ண முயற்சி பண்ணாலும் ஹிஸ்டரியில் இது ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்கும். ஏன்னா இந்த தீர்ப்பு இன்னைக்கு செட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட ஜுடிஷியரியினுடைய ஒருமித்த குரல் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் நமக்கு இப்போதைக்கு அதுக்கான ரீடிங்ஸ் இருக்கிறது. அது இன்டர்பிரேட்டு இல்லை பர்செப்ஷன் அப்படிங்கிறது வெவ்வேறு வகையில் வியாக்கியானங்கள் மாறுபடலாம், அது அப்புறம். ஆனால் இன்றைக்கி செட் பண்ணியிருக்கிறது இல்லையா, அதனால தான் நீங்கள் அவர் வில்சனர்கள் குறிப்பிட்டதுனால முதலமைச்சருக்கான பாராட்டு விழாவுக்கு முந்தின வாரம், அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 4 மூத்த வழக்கறிஞர்களுக்கும் முதலமைச்சர் அவங்கள ஃபெலிசிட்டேட் பண்ணி இங்கே விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள், அதே போல் திரு முகுல் ரோத்கி, ராகேஷ் திவேதி, வில்சன் அவர்கள் அப்படின்ட்டு 4 பேருக்குமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த ஹைடி பார்ட்டி அதை தாண்டி அவங்களுக்கான கௌரவப்படுத்துதல் அப்படிங்கிறது. ஏன்னா இது கொண்டாடத்தக்கது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒருங்கிணைந்தே செய்ய வேண்டிய. ஜுடிஷியரி மீது நடக்கக்கூடிய தாக்குதல் இருக்கு இல்லையா, பாஜக வந்து தொடர்ச்சியாக அது வந்து வைஸ் பிரசிடென்ட் தன்கராக இருக்கட்டும், இல்லை தினேஷ் சர்மாவாக இருக்கட்டும், இல்லை வந்து குறிப்பாக துபே, இவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக ஜுடிஷியரி மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸு, அப்பட்டமான விமர்சனங்களை ஜுடிஷியரி பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ ஜுடிஷியரி என்ன விரும்பும் அப்படின்னா, இந்த வழக்கை மறு விசாரணைக்கு கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சாக 5 பேர் கொண்ட குழுவாக இல்லை 7 பேர் கொண்ட நீதிபதிகள் குழுவாக போட்டு விசாரணை நடக்கும் பட்சத்திலும் இதே போன்ற ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு பவர் கிடைக்கிறத ஜுடிஷியரி வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது. ஆனால் சென்ட்ரலுக்கு பவர், இவங்களுடைய பவரை வந்து ஓவர்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சென்ட்ரலுக்கு போகிறத கண்டிப்பாக ஜுடிஷியரி கன்சிடர் பண்ணும். எனக்கு இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு அது பார்க்கும். ஸோ இப்போ ஸ்டேட்டுக்கு எஜுகேஷன்லையோ இல்லை வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் டிஸ்மிஷன்லையோ ரைட்ஸ் போகிறது எந்த வகையிலுமே உச்சநீதிமன்றத்துக்கு பாதிப்பு கிடையாது. உச்சநீதிமன்றம் எனக்கு தொந்தரவு கிடையாது. ஸோ அப்போ இந்த தீர்ப்பை கொடுக்கறதுல அவங்க வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பாங்கன்னு நான் யூகிக்கிறேன். ஏன்னா கவர்னர் நீ யூஜிசின்னு எல்லாம் போட்டு இவ்வளோ யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலர் வேக்கண்ட்டாக இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம்னு வச்சுருக்கீங்க, இது ஆப்டிமல் சிஸ்டம்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அதனால தான் ஐ திங்க் ராமதாஸ் அவர்கள் இந்த தீர்ப்பு வந்ததுமே இமீடியட்டாக போட்டது இது வரவேற்க தகுந்த தீர்ப்பு. உடனடியாக முதலமைச்சர் இருக்கிற எல்லா துணைவேந்தர்களுக்கான குழு அமைச்சு அதை ஃபில் பண்ணி அந்த வேலையில் புஷ் பண்ணணும்னு அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான அறிக்கை வந்திருந்தது. அந்த எம்டினஸாக நீங்கள் வைஸ் சான்சலரை வச்சுக்கிட்டு அங்கே என்ன தான் நடக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சான்சலராக இருந்தாலும் இவர் போய் ஒரு யூனிவர்சிட்டியும் பார்க்க போகிறது இல்லை. இப்போ யார் தலையில் நீங்கள் பொறுப்பை வைக்கிறீங்க, பொறுப்பு வைஸ் சான்சலர் எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும், இல்லை ரிஜிஸ்டார் தலையில் நீ வச்சா ரிஜிஸ்டர் வேலை யார் பார்ப்பா, அதுவே பெரிய வேலை தானே அப்படிங்கிறதெல்லாம். வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யணும், அதில் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படணும். மத்திய அரசாங்கம் மாதிரி பண்ணிடக்கூடாது. நம்ம இருக்கவே கூட. ஆமாம், மத்திய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், 45 46. அதில் கிட்டத்தட்ட 7 வைஸ் சான்சலர்ஸ் மட்டும்தான் வந்து ரிசர்வேஷன் ஓபிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிலேருந்து வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் எஸ்சி கேட்டகரியிலேருந்து ஒரே ஒரு வைஸ் சான்சலர் வந்திருக்காரு. நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. 40 யூனிவர்சிட்டி இருக்குது, ஃபார்வர்ட் கேஸ்ட் அல்லாத ஆட்களுக்கு அறிவே கிடையாதா? நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்கான். அந்த ப்ரொஃபஸர்ஸில் ஃபார்வர்ட் கேஸ்ட்டை தாண்டின ப்ரொஃபஸர்ஸ்க்குரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படலை. ஐஐடியில் கொடுக்கப்படலை, ஐஏஎம்மில் கொடுக்கப்படலை. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஐஏஎம் ஐஐடியில் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90% வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் அங்கே ஜாதி பார்க்கப்படுது, மாணவர்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டாங்க. 32,000 மாணவர்கள் ரிசர்வேஷனில் போனவங்க வந்து படிக்க முடியாமல் வெளியே வந்துட்டாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது வைஸ் சான்சலர், ஐஐடி ஐஏஎம் டைரக்டர்ஸு, உயர்கல்வியினுடைய தலைவர்கள் நியமிக்கப்படுறதுல எந்த அளவுக்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறதோ அதே அளவுக்கு ரிசர்வேஷனும் முறையாக ஃபாலோ பண்ணப்படும் போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது நமக்கு. அதுக்கும் வந்து ஒரு முறையீடுகள் வரணும். அதை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படிங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குது. ஐஐடி ஐஏஎம் நீங்கள் வந்து மற்ற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற என்ஐடியாக இருக்கட்டும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இது எதுலையுமே
ப்ரொஃபஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதா இருக்கட்டும், குறிப்பாக வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க, எதுலேயுமே இவங்க வந்து ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது. ரிசர்வேஷன் முறையாக ஃபாலோ பண்ணப்பட்டுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக வெற்றியாக இருக்கும் அப்படின்னு இதனோட சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். கல்வி அமைச்சகம் உள்ளிட்ட மத்திய அரசினுடைய செக்ரட்டரியேட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கிறத பொறுத்தல நீங்க அங்கிருந்து இப்படி ஒரு விஷயம் டவுன்ஃப்ளோ ஆறது. ராகுல் பேசினாரு ஞாபகம் இருக்கலாம், பிரதமர் அலுவலகத்தில் 99% வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. ஒரு ஓபிசி பட்ஜெட் போடும்போது சொன்னார்ல, பட்ஜெட் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கானதாக இல்லை, அதே சமயத்தில் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ஸ்லையும் இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 90% மக்கள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எந்த அளவுக்கு வைஸ் சான்சலர் வந்து நம்ம அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமோ, அது ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை எப்படி பின் பாயிண்ட் பண்ணி நகர்த்துறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. முதல் கட்டமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் இனிமேல் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் நினைத்த மாதிரி எல்லாம் ராஜாங்கம் செய்ய முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வி. இது வந்து கவர்னருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி, ஒரு பெரிய செட்பேக்கு. அவருடைய லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு கல்வித்துறை கல்வி புலம் வந்து அவருக்கு உணர்த்திருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப வரவேற்கத்தக்க என்ன பேசுறாரு, அதுல என்ன மாதிரியான விஷயம் நம்ம இன்னொரு காணொலியில் பேசலாம் விரிவா.